ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஹகுனா மடாடா மேஜிக் வேர்ல்ட் வந்தாச்சு. நோ வரிஸ், ஓன்லி ஸ்டோரிஸ். இன்றைய கதை இனிப்பு மரத்தின் ரகசியம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் இனியன் என்ற ஒரு குட்டி சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இனிப்பு என்றால் ரொம்ப பிடிக்கும். லட்டு பார்த்தால் சிரிப்பான், ஜிலேபி பார்த்தால் குதிப்பான், மிட்டாய் கிடைத்தால் உலகமே அவனுடையது போல மகிழ்ந்திடுவான். ஒரு நாள் இனியன் காட்டுக்குள் நடந்து சென்றான். அவன் சுத்தி பார்த்தான். காடெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அவன் மெதுவா நடந்துகிட்டே இருந்தான். அந்த நிமிஷம் திடீரென்று அவன் நின்று விட்டான். அவன் கண் முன்னாடி ஒரு பெரிய மரம் நின்றிருந்தது. அது சாதாரண மரம் இல்லை. அவன் கண்முன் நின்றது ஒரு அதிசய மரம். அந்த மரத்தில் மாம்பழம் இல்லை, ஆப்பிள் இல்லை. அதுக்கு பதிலாக லட்டு, ஜிலேபி, மிட்டாய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. இனியன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். ஆஹா, இது இனிப்பு மரமா என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அவன் சந்தோஷமாக ஓடிச் சென்று கிளைகளில் தொங்கியிருந்த இனிப்புகளை ஆச்சரியமாக பார்த்தான். மெதுவாக கையை நீட்டி ஒரு இனிப்பாக பறிக்கத் தொடங்கினான். இனியன் இனிப்புகளை சேகரிக்கத் தொடங்கிய அந்த நேரத்தில் காற்று திடீரென மெதுவானது. இலைகள் சலசலத்தன. மரத்திலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. இனியனே, இனிப்பின் மகிழ்ச்சி தனியாக வைத்துக் கொள்வதில் இல்லை, அதை அன்புடன் பகிர்வதில் தான் இருக்கிறது என்று அந்த இனிப்பு மரம் கூறியது. இனியன் அமைதியாக நின்றான். அவன் கையில் இருந்த இனிப்புகளை பார்த்தான். மெதுவாக ஒரு சின்ன சிரிப்பு அவன் முகத்தில் வந்தது. அவன் உடனே கிராமத்திற்கு திரும்பினான். அங்கே இருந்த குழந்தைகள் எல்லோரையும் அழைத்தான். பிறகு அவன் இனிப்புகளை அனைவருடனும் பகிர்ந்தான். அந்த நொடியில் ஒரு மாயம் நடந்தது. இனிப்பு மரம் பிரகாசிக்கத் தொடங்கியது. முன்பை விட இன்னும் அதிகமான இனிப்புகள் மரத்தில் மலர்களைப் போல மலர்ந்தன. அதை பார்த்த இனியன் சந்தோஷமாக சிரித்தான். அன்று அவன் கற்றுக்கொண்டான், பகிர்ந்த மகிழ்ச்சி எல்லா இனிப்புகளையும் விட இனிமையானது. கதை நீதி: பகிர்ந்து வாழ்வதே உண்மையான இனிப்பு. ஹகுனா மடாடா மேஜிக் வேர்ல்டோட இன்றைய கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கதையோட மீண்டும் சந்திப்போம். டாடா.